பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பைப் லைன் போகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பைப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபேன்லேருந்து இப்போ காம்பவுண்டருக்கு போகுது. இந்த காம்பவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் நம்ம கழட்டி இப்போ புதுசாகவே போட போகும். இப்போ அந்த பெண்டெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த பெண்டு கீழே இருக்கிற பெண்டு இதெல்லாமே புதுசாகவே மாட்டி விட்டுருவோம். புதுசாகவே செஞ்சு மாட்டிடுவோம். அது மாட்டினதுக்கப்புறம் அது எப்படி நான் மாட்டினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு உண்டான பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு ஒன்று செய்ய வேண்டியது வருது. ஒரு 4 அடி பைப் ஒன்று செய்யணும். இது செஞ்சு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் கழட்டிட்டோம். பைப்பு உடஞ்சி போன பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கழட்டிட்டோம். இதான் பெண்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்குது. இந்த பெண்டு தான் மெயினாக உடஞ்சிருக்கு. அதனால தான் டேப்போடு சுற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ 2 ஆப் பெண்டு செஞ்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா 450 பைப்பு 450 பைப்பு இதெல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. இந்த ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு.